சண்டாளன் சண்டாளன் சதிகாரன் சதிகாரன் நயவஞ்சகன் நயவஞ்சகன் நாடோடு துரியனை. ஆமாம், அவனை கொல்ல வேண்டும், அவரை கொல்ல வேண்டும் என்று பகை வெல்ல வேண்டும், பகையை முடிக்க வேண்டும் என்று இத்தனை கோபத்தோடு வருகிறீர்கள் ஐயா. எப்படி? ராஜசபையே. ஆமா, ராஜசபையிலேயே எங்கள் ஐவருக்கும் தேவி, ஐவருக்கும் தேவி அழகு பாஞ்சாலி திரு பாஞ்சாலி அம்மையாரை வஸ்திரபங்கம் செய்தார்கள். அப்ப சபதம் அன்று தினத்திலே சபதம் வைத்தீர்கள். என்னவென்று? என்னவென்று? இழுத்து வர சொன்னவனையும் இழுத்து வர சொன்னவனையும் இழுத்து வந்தவனையும் இழுத்து வந்தவனையும் என் கதையினால் சொல்வேன் கொள்வேன். என் பகை வெல்வேன் என்று நான் சபையில வீர சபதம் செய்தீர்கள். ஒரு வைராகியம், ஒரு வைராகியம் எத்தனை வேண்டுமா? எத்தனை நாட்களாக? என்ன சபதம்? அந்த துரியனை கொல்லாத முன்பு, அந்த துரியனை கொல்லாத முன்பு என் கரத்தினால் புனல் என்றால் நீர், ஜலம். ஆமாங்க, தண்ணி என்றால் நீர், நீர் நீர் என்றால் நீர் என்றால் ஜலம், ஜலம் என் கையால். ஆமாம், ஜலத்திருந்த மாற்று கரத்தினால் புனல் அறிந்தேன் என்று வீர சபதம் செய்கிறீர்கள். ஒரு வைராகியம், ஒரு வைராகியம் வேண்டுமா? ஆமா, பொண்ணு மண்ணை தரந்து முடியல. லாஸ்ட் நாள் ஒண்ணு 13 வருடமா, 13 வருடமாக ஒரு வைராகியம், வைராகியத்தோடு இருந்தீர்கள். அவர் மீறி எனக்கு தாகமடை அளித்தார். அப்படி தாகமடை ஏற்பட்டால் என்ன செய்வீர்கள்? தடாகம் பார்ப்பேன், ஒரு தடாகம் பார்ப்பீர்கள். என் கதையை ஆமாம் ஓங்கி அடித்தால், ஜலத்திலே ஓங்கி அடித்தால் அது என்ன இருக்கும்? அது கீழே மேல கிளம்புங்க, மேல கீழே அந்த ஜலம். ஆமா, மேலே கிளம்பும், மேலே கிளம்பும், மேலே கிளம்பி உடனே ஜலத்தை ஆவணம். ஆமா, இப்படியோ ஒரு சபை வைக்கிறேன். ஆமா, பகவான் தூக்கி சென்றார், பகவான் தூக்கி சென்றார். நாடு கொடுக்க மறுத்தார், சண்டைக்கு கருத்து கட்டி வந்தார். இல்லையா? சண்டையானது வருகிறது ஐயா. இன்று எத்தனை நாள்? இன்று 18ஆம் நாள் சண்டை. 18ஆம் நாள் சண்டை, 18ஆம் நாள் சண்டை. ஆமாங்க, ஆமா, தர்மராஜா எந்த சபதமும் வைக்கவில்லை. ஆனால் ஆனால் எங்கள் தாய் மாமா, தாய் மாமா மத்திரஸ் ஆளக்கூடிய
சல்லிய மாமாவை என் அண்ணா மடிச்சிட்டார். அவர் கொன்று குவித்து விட்டார். இரண்டாவதாக பகடையாடினார் சகுனி மாமா. ஆமா, என் தம்பி மகாராஜா மடித்து விட்டார். அவரவர் வைத்த சபதத்தை அவரவர் முடித்துகிறார்கள். அனைவரும் அவரவர் சபதத்தை முடித்து விட்டார்கள். என்னுடைய சபதம் தான், உங்களுடைய சபதம் தான் இன்னும் முடியல, இது முடியாமல் இருக்கிறது. ஆமாம், நான் துரியோதன மகாராஜா எங்க இருக்கிறார் என்று தேடிக்கொண்டு வருகிறேன். தேடிக்கொண்டே வருகிறீர்கள். ஆனா எனக்கு வளர்ந்து எங்களுக்காக பயந்து அவன் எங்கதான் போய் மறந்துதான் தெரியல. அவர் எங்கதான் சென்று ஒளிந்தாரோ எனக்காக வளர்ந்து. ஆமாம், அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியாது. அவர் இருக்கின்ற இடம் உங்களுக்கு தெரியாது. யார் வந்தால் இந்த உண்மை தெரியும். ஆமா, ஆண்டவன் பகவான் வந்தால் அவர் எங்க இருக்கிறார் என்று அவர் சொல்லிவிட போகிறார். பகவான் வந்தால் ஆமாங்க வருவார். அவர் எங்க வருகிறார்? எங்க தோ வந்துட்டார். ஒரு 10 நிமிஷம் பாருங்க எங்களை அப்புறம் பேசுறாங்க. ஐயா, அது யாழ் எழுந்தேன். என் மங்காளி துணி தேடிதான் வர்றாரு. எனக்காக வளர்ந்து அவன் எங்க சென்றான் ஒளிந்தான் என்று தெரியவில்லை. உமக்கு பயந்து சம்பிரா பஞ்சர் அதிகாரிகள் பிரிங்கிலிசி மந்திரம் உச்சரிக்கிறேன். மந்திரம் எங்க பிரிங்கிலிசி மந்திரம் கண் முன்பு தெரிந்து பாக இருப்பா. ஐயா, பிரிங்கிலிசி மந்திரம் என்றால் அது விளக்கம் தெரியும். இறந்த பிரேதங்கள் முறிந்த ஆயுதங்கள் உயிர் பெற்று வரும் என்று வைத்தானால் யுத்தத்திலே அந்த மாமாவி துரியனை கொல்லவில்லை என்றால் நாளை உன் போன்ற 1000 பீமன்கள் வந்தாலும் கொல்ல முடியாது, சொல்ல முடியாது. சம்பளா பஞ்சன் அடிக்கரை தேடி நான் அதோ போறேன். எனக்கு ஆபத்து ஒண்ணு இருந்தா கோவிந்தான்ற அங்க வந்து காப்பாத்தானே. உன்னை அருகாமல் நான் இருக்கும்போது நீ பாடுறது போ. ஐயா, பாருங்கள், உங்களுக்காக பயந்து 5 நதிகள் ஒன்றாக சேருமிடம் சம்பிரபஞ்ச நதிக்கரையிலே தவறு செய்யலாம். ஆமா, அவனை விடுவனா விடக்கூடாது. எப்படி போவாரா? அப்படி ஐயா, முழு
ஒரு நொடிக்குள் ஒரு நொடியில பிடிச்சாதான் முடிய முடியும். ஆமாங்க. ஆமா. அவன் எப்படி பிடிப்பேன்? எப்படி ஐயா? ஆடு ஆடு அர்த்து வளர்ந்து நகர்ந்து இனங்களை போட்டு பார்த்து ஒவ்வொரு அடியாக வைத்துக் கொண்டு இந்த குருச்சேத்திர பூமியை தேடிக்கொண்டே வருகிறீர்கள். அவர் எங்குதான் உங்களுக்காக பயந்து எங்குதான் சென்றாரோ? இப்பதான் மதிக்கட்டு மகாராஜா என்றால் ஒரு தீரம் இருக்கும், ஒரு வீரம் இருக்கும். சபையிலே உள்ள அனைவரும் நடுங்குவார்கள். அந்த உரமும் திரமும் எங்கே சென்றது? ஆமாம் ஐயா. இப்ப நம்ம எங்க போனோம்? சம்பிரபஞ்ச நதிக்கரை. சம்பிரபஞ்ச நதிக்கரை ஆனால் கங்காதேவி அமைதியாக இருக்கிறார்கள். யாரும் இல்லைங்க தண்ணி உள்ளா. கங்காதேவி அமைதியாக மௌனத்தோடு இருக்கிறார்கள். ஒரு ஆள் தண்ணிக்குள்ள இருந்தா தெரியுங்க, நல்லா தெரியும். ஆமா, ஜலம் அமைதியா இருக்குது. ஜலமானது அமைதியாக இருக்கிறது. பாரு. ஆமாங்க ஐயா, நம்ம நேரம் தவறி வந்துட்டு துரியோதன மகாராஜா ஜலத்துள்ளதான் இருந்துக்கிறாரு. ஆனா கரையேறி போயிட்டு இருக்கிறாரு பாருங்க. உனக்கு அப்படியே தெரியுது. ஆமாங்க. ஆனால் நீங்க ஒரு சைடு பார்த்துட்டு நானு இதுல என்ன கண்டுபிடித்தீர்கள்? சொத்து வேமன் குறிப்பினை அறிந்து குறிப்பினை அறிந்து இருக்கும். நன்றி கடுமையாய் மனதில் எண்ணி கடுமையாய் மனதில் எண்ணி ஐயா, ஜலத்திலிருந்து துரியோதன மகாராஜா மேலே இருந்து போயிட்டு இருக்கிறாருங்க. இதெல்லாம் ஒரு சைடு கட்டுக்கணும். எப்படி ஐயா? தள்ளி ஏறி போ போறேன். ஜலத்திலிருந்து ஆமா ஏறி கரையேறி போனா ஆமா அந்த மண்ணு. ஆமாங்க. எந்த பக்கம் போய் நம்ம முன்னாடி வந்து போனோம்னா முன்னாடி போயிடுவீங்க. அந்த மண்ணு ஆமா என்னவென்று வரவ. ஆமா, பொண்டாவது ஒருத்தவங்க கம்மியாட்டு உண்டாச்சு. நீ இது பீமச்சேன், அவனுக்கு புத்தி இல்ல. ஆமா, புத்தி மட்டு அப்படின்னு அவன் நினைச்சிட்டான். ஆமாங்க. சைகை கற்றுக்கொண்டேன், சைகையை உணர்ந்து கொண்டீர்கள். அவன் ஜலத்துல எப்படி இருக்கிறான்? எப்படி ஐயா? இங்க பாக்குற அவன் எப்படி ஏறி போயிருக்கிறான்? இப்படியே போயிட்டு நானும் அவனும் ஒரே நாளில் பிறந்தோம். ஒரே நாளில் பிறந்தீர்கள். என்னோட 8 மணி நேரம் பெரியவன் துரியோதனன். 8 மணி நேரம் பெரியவர், நான் 8 மணி நேரம் சின்னவன். ஆமாங்க. எப்படின்னா? எப்படி ஐயா? ஒரே நேரத்தில் ஒரு தாயின் கருவில் 2 குழந்தை பிறகுது. ஒரு தாயின் கருவிலே 2 குழந்தை பிறக்கிறது ஒரே நேரத்தில். ஆமாங்க.
ஒரே நேரத்தில் 2 குழந்தை பிறகுது. ஒரே நேரத்தில் ஒரு தாயின் கருவிலே ஒரு குழந்தை பிறக்கிறது. முன்ன பிறந்தா அண்ணன், பின்னாடி பிறந்தா அது தம்பி. ஒரே நேரத்தில் பிறந்தாலும் ஆமாங்க, ஒரே நேரத்திலே பிறந்தாலும் முன்னே பிறப்பவர் அண்ணன், பின்னே பிறப்பவர் தம்பி. நாங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் பிறந்தோம் பார். நீங்கள் இருவரும் ஒரே நேரத்தில் பிறந்தீர்கள். அவருடைய பாதமும் என்னுடைய பாதம் ஒரே மாதிரி இருக்கும். உங்களுடைய பாதமும் ஒரே தோற்றத்தை தரும். அவன் ஜனத்தில் எப்படி இருக்கிறான், எத்தனையாக இருக்கிறார். அது பின்னாடி போய்விடுங்க. எதிர ஒரு தப்பு பண்ணி இருக்கிறான், இதுலயே ஒரு தவறு செய்திருக்கிறார். வந்து இறங்கி இருக்கிறாரு பின்புறமாக. இறங்குற தடங்குது. ஆமா, அவன் ஏறி போனான். ஆமாங்க, ஏறி போன தடங்குதை கண்டு இறங்குன தடங்கானும் அவன் நினைச்சிட்டான். ஆமா, வரவன் சுத்தி பார்த்து போயிடுவான் அப்படின்னு நினைச்சிட்டாருங்க. நான் எப்ப பார்த்த ஆமா, குறிப்பினை உணர்பவர் அல்லவா நீங்கள். இப்ப மரியாதை கூட்டம் மரியாதை. ஆமாங்க, அண்ணா அல்லவா, மரியாதையோட எடுத்து பாருங்க. எத்தனையோ கொடுமை செய்தான், இருந்தாலும் அண்ணன் தானே. ஆமாங்க, முதல் மரியாதை. ஆமா, அன்னி போன நீ நிக்கிறான். அன்னி போனும் இல்ல அண்ணே, அண்ணா அண்ணா அண்ணே 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 வேலையா பூரா போடாதா. ஆனந்தாமி 99 பேர். ஆமாங்க, 99 பேர். 4 பெரியவர்கள், 14 சேனங்கள், 18 அக்ரோனி சேனா சேனங்கள் எல்லாம் அவங்க அச்சல இருந்தது. ஆமாங்க, 11 அக்ரோனி அவர் பக்கத்துல இருந்தது. இப்போ ஒரு ஆள் இருக்கறாங்களா, ஒருத்தர் கூட மொத்த பேர் சேர்த்துட்டாங்க. அதுதான் எல்லாம் எதுக்காக, அடுத்தவன் சொத்து மீது ஆசைப்படக்கூடாது. ஆமாங்க, எப்படி அடுத்தவர் சொத்து மீது ஆசைப்படக்கூடாது, அடுத்தவன் மனைவி மீது ஆசைப்படக்கூடாது. ஆமா, பிறர் மனை நோக்கா பேராண்மை. எப்பவுமே அடுத்தவன் முன்னாடி மேல ஆசைப்பட்டா இவனுக்கு இது கதிதான். ஆமாங்க, அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டாலும் அடுத்தவர் பொருள் மீது ஆசைப்பட்டால் துரியோதனனுக்கு ஏற்பட்ட நிலைமைதான் அனைவருக்குமே ஏற்படும். மரியாதை போடுறான், மரியாதையோடு அழைத்து பார்க்கிறீர்கள். பரவாயில்லையே, பரவாயில்லையே. ஒரு வந்தனையா, இரண்டு வந்தனையா, ஒரு வஞ்சனையா இல்ல 2 வஞ்சனையா, 2 வஞ்சனையா, எத்தனையோ வஞ்சனை, எத்தனையோ கொடுமை செய்திருக்கிறார் துரியோதன மகாராஜா. செய்த கொடுமை எல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு நாட்கள் போதாது. எழுத வேண்டும் என்றால் ஏற்றிலே இடம் கொள்ளாது. ஐயா, இவ்வளோ கொடுமை செஞ்சாருன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் மன்னிக்கிற அளவுக்கு ஒண்ணு செஞ்சிருப்பாருங்க. மன்னிக்க முடியாத தவறு என்று ஒன்று இருக்குமே, அது என்ன? அதான் மறக்க முடியும், அது சொல்லுங்க. மது சாபையில் வச்சோ மஜகாடி அப்போது சாபையில் வச்சோ
எங்கள் ஐவருக்கும் தேவி ஐவருக்கும் தேவி அழகு திரு பாஞ்சாலி அம்மையாரை ராஜசபையிலே வஸ்திரபங்கம் செய்தார். வஸ்திரபங்கம் செய்தார்கள் ஐயா. அப்படியே வச்சுட்டேன். ஆமா, அந்த துரியோதனன் அன்றைய தினத்திலே வாக்குமிந்தீர்கள். ஆமா ஐயா, இவ்வளவு நேரம் மரியாதை கூப்பிடுற, இத்தனை நேரம் மரியாதையோடு அழைத்து பார்க்கிறீர்கள். இவன் சதிகாரன், சதிகாரர், சண்டாளர், சண்டாளர். இவனுக்கு இடம் குதிரா பார். யாருங்க? எங்க பாட்டி. அடடே, கங்காதேவி. நல்லவனுக்கு ஆமாங்க ஆதரவு தரலாம். ஆமா ஆமா ஆமா, நல்லவனுக்கு எப்பவுமே நல்லது பண்ணா உங்களுக்கு ஆதரவு தரலாங்க. இவன் எவ்வளவு கொடுமை செய்திருக்கிறான், எத்தனையோ கொடுமை செய்திருக்கிறார். அவன் கொடுமை தெரிஞ்சிருந்தோம். ஆமா, எப்படி இடம் குத்துருப்பா தெரியவில்லை ஐயா. இந்த உலகத்திலே அனைவரும் ஏண்டா ஐயா எத்தனையோ விதவாரி அவனே. ஆமா, மன்றாடி கேக்குறேன். ஆமா, கங்காதேவி பத்தினி கீர்த்தி என்று, பத்தினி உத்தமி சத்தியவதி என்று இந்த உலகத்தார் அனைவரும் கங்காதேவி போற்றுகிறார்கள். அவன் சத்திய கீர்த்தி எல்லாம், அவருடைய சத்தியம் கீர்த்தி எல்லாம் எப்பொழுது இந்த துரியோதன மகாராஜாவுக்கு இடம் கொடுத்தாரோ அப்படியே போச்சு. அப்பொழுதே அழித்து விடும் போல் தெரிகிறது. ஐயா, ஆமாங்க, ஆயுதமும் கங்காதேவி தான். ஆமா, சாப்பிடும் போது மாராட்சி கூட ஆமாங்க, தண்ணி குடிச்சோம்னா சரியாயிடும். ஐயோ தவறி ஜலத்துல விழுந்துட்டுமா, அப்படி தண்ணியில விழுந்துட்டாலும் செத்துருவாங்க. எல்லாம் நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது. ஆமாங்க. சரி ஐயா, நான் ஜலம் தடுக்கிறேன். ஜலத்தாடிங்க. அவன் எங்க கங்காதேவி எடுத்தீங்கன்னா அவங்க தன்னால வெளியே அனுப்புறாங்க. வா 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 வா.
போறான்னு கூட தெரியாது போறான்டா ஐயா அவங்க 2 பேரும் வீட்டு கட்டதான் இருக்கும். அதுக்கப்போ விட்டு போனாங்க எல்லாரும் போய் ஐயோ சிவமே ஐயோ நமபதி சேர்த்து விட்டார். போடுங்க தலைமையில போடு தூங்குன பசங்க கிட்டாய் இவன் தான் என் பேரர் உறுதியா தாழ்ந்து தாழ்ந்து போறாள் தலைக்கு மேல ஏறுகிறான் சாக துணிந்தவனுக்கு நான் சாக போறாளே பெரிய செல்வந்தன் பெரிய மாவீரன் ராஜா சூரியன் கண்டால் இந்த உலகமே பயப்படும். எனக்கு வளர்ந்து சம்பிரபாய் நினைக்கிறீங்க மந்திரம் ஓடி கொண்டிருக்கிறீங்க. என்னுடைய இதுல அடிக்கிறது நான் அந்த சம்பிரபஞ்சன் அதிகாரில் இருந்து யார் சொன்னேன் நான் சொல்லல இவன் சொல்லிருப்பானா ஒரு அவங்க இது போச்சு ஐயா நான் முருங்கால மாதிரி நாயகத்துக்கு தான் தேக்கு மாதிரி இவனுக்கு நான் இழைத்தவன் அல்ல இவனும் 7 சிங்க மரம் கொண்டவன் நானும் 7 சிங்க மரம் கொண்டவன் பார்ப்போமா பார்க்கலாமடா
கை வச்சா கரண்ட் சாக அடிக்கிற மாடி விட்டு போறோம். எல்லாம் மண்மட போவாங்க, எல்லாம் மண்மட போவாங்க. கூட காட்டிய போவனாக நான் 8 நாளா சம்பாதிச்சுக்கிறா இதெல்லாம். இந்த தேவையா பசங்களை விட்டு போறேன். ஏண்டா ஐவருக்கும் வாழ்வாதாரம் அந்த தேவையா அவளை குறைச்சா போக சொன்னா இவன் 5 குறவனா வந்தான். இவன் என்ன வேலை செய்தான்? அடங்காம குத்திய தீமை செய்த ஆமை குத்தி தீமை செய்கிற பசங்க. மறு பசங்க என்ன ஆமை குத்துவான், பிடிப்பான், இதெல்லாம் சாப்பிடுவான். அப்பேற்பட்ட ஒரு வேலையெல்லாம் செய்த தேவடியா பசங்க அதனால் இவனுக்கு நான் இணைக்கவில்லை. தெரியுமா? உங்கள் மாதிரை எடுத்து வந்த மாணவர்கள் செய்த போது போதில்லா இன்றிருக்கின்ற குரங்கள் பார்த்திருந்தீர். அட வாதியா என் முன்னே நின்று உன் வாயிலில் வந்ததெல்லாம் ரூபாய் 3 செய்து விடுவேன். ஆமாலப்பட்டு 7 விராட தேசம் மாடை திருப்பும் போது உதவாங்க கம்னாட்டிட்டாங்க. நாங்களாம் நாங்க உதவாங்கணும். விராட தேசத்திராஜன் வீட்டில் மறைவிடமாக இருந்து மதிக்குளம் தலைமறைத்து இடத்தில் நீங்கள் தாய்வான வேலை செய்தீர். ஆள்கார் பசங்களா? வேலை செஞ்சுட்டாங்க. ஆள்கார் பசங்க காலப்பிடுறான்னா காலப்பிடுறோம், கையை பிடுறான்னா அப்பேற்பட்ட வேலை செஞ்சு தேவையா பசங்க. எங்கடா உங்களுக்கு ராஜ்யம் கூட பேச உனக்கு தந்துடும். இப்போ அங்கே நீங்கள் மதிகளும் நடைமுறைக்கு தராதரம் இடத்தில் நீங்கள் தாய்வான வேலை செய்தீர். அட துறையாக வந்து துண்டரா பேச வந்தாய். நீங்க எங்கடா வந்துச்சு துரத்தனம்? எங்க வந்து உங்களுக்கு ஆள்காரன போன பசங்களுக்கு எங்க துரத்தனம்? எங்க வந்து துரத்தனம் அந்த ராஜாவை துணிக்கிறேன் மாட்டான்.
மனபகம் செய்த போது ஒரு பெண்ணை வைத்து எவனும் வஸ்திரமா செய்வானடா ஒரு அண்ணன் மனைவி தெரிஞ்சிருந்து யாரும் ஆபாசம் பண்ணாதீங்க யாரும் ஆபாசம் பண்ணாதீங்க ஆபாசம் பண்ணாதீங்க ஆபாசம் கிளாரி ஆளுக்காரன் இந்த கிழமை வந்துக்கிறானுங்க இந்த இடம் 18 நாட்களாக யுத்தம் புரிந்து இந்த குருச்சேத்திர பூமி முதிர வல்லச்சினால் பாதரட்சை புரிகிறது. ஆகையால் யுத்தம் செய்கிறீர்கள். அதனால் கார்த்திவீரியரும் பரசுராமர் செய்த யுத்த இடம் மங்களா பூமி. அந்த இடத்துக்கு போய் யுத்தம் செய்யுங்க. மங்களா பூமியில் ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லக்கூடாது. அந்த இடத்துல கேளுங்க. எல்லாம் பொய்னா சக்கர பொங்கல் மாரி உனக்கு பசங்களா நீங்க சொல்லாதீங்களா பொய். இந்த ராஜா என்னைக்கடா பொய் சொல்லி வாங்கிக்கிறேன். ஒருத்தன் சொத்துக்கடா நான் புள்ள பிறந்துக்கிறான். ஏடா கோபியா ஒருத்தன் சொத்துக்கடா புள்ள பிறந்துக்கிறான். இது என் சொத்துடா. எல்லாமே உன் சொத்து. சொத்து சொத்து சொத்துடா. எல்லாமே உன் சொத்து தான். அதே கொண்டு கொடுக்குறதா எங்க ராஜா எல்லாம் ஆட்ட முடியாது. டேய் பீமா டேய் என்னடா என்ன சொன்னாவன்? டேய் அவன் எங்கடா சந்தில சிந்து பண்ணா? டேய் இத ஓ சொல்லி நான் விடுங்க. டேய் அவன் சொல்றத நான் விட மாட்டேன். டேய் என்னடா சொன்னா? உன்னை இன்று படிக்கிறேன். படிக்க போறாயா? மங்களா பூமியை சென்றடைவோம். டேய் இந்த துரியோதனன் டேய் தாத்தா எங்கடா அவன் பட்டுங்கடா நான் அம்பு படிக்கிறான். அவன் எங்கடா உன்னை நான் லேசில் விட போவது கிடையாது. துரியோதனன் வீர